பொம்பளை பொறுக்கியான போஸுக்கு இங்க காவியா சரியான பதிலடி கொடுத்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடியே தாமரை, நீ சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் இப்போதைக்கு இல்ல. ஈஸ்வரி அந்த சித்ராவை அழைச்சுக்கிட்டு கடைக்கு போயிருக்கா. அதனால வரத்துக்கு நேரமாகும். அதுக்குள்ள காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். புரிஞ்சுதுல? சரி சரி, காவியா வர நேரம் ஆயிடுச்சு. நீ ஆக வேண்டியதை பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க சாவித்ரி நேரா கீழே போறாங்க. கொஞ்ச நேரத்துல தாமரை போஸுக்கு ஃபோன் பண்ணி, மாமா அம்மா தூங்க போயிட்டாங்க, நான் இப்போ தனியா தான் இருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸை கூப்பிட கொஞ்ச நேரத்துல போஸுமே நேரா அங்க தாமரையோட ரூமுக்கு பல்ல இழிச்சுக்கிட்டு போகிறாரு. வேற பக்கம் சாவித்ரி ஈஸ்வரியோட போன்ல இருந்து காவியா உன்னை பார்க்கணும், மதியமா வா அப்படின்னு சொன்னதுனால காவியாவோ கார் எடுத்துக்கிட்டு இங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வர வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்த சாவித்ரி இங்க காவியாவை பார்த்துட்டு, ஆமா காவியா என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி காவியாவை வழியிலேயே மடக்கி கேள்வி கேட்க, அது வந்து ஆண்டி, ஈஸ்வரி ஆண்டி தான் என்னை வர சொல்லியிருந்தாங்க, அதான் சரி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ, ஈஸ்வரி மதனியை பார்க்கணுன்னு வந்தியா? சரி சரி, அதோ மேலே ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல தான் இருப்பாங்க, நீ போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தப்பா தாமரையோட ரூமை சாவித்திரி காட்ட, சரிங்க ஆண்டி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காவியா நேரா தாமரையோட ரூமுக்கு போய் வாசல்ல நிக்க, உடனே அங்க உள்ள போஸ் தாமரை கிட்ட பேசுற சத்தம் கேட்டு அப்படியே அதிர்ச்சியா ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருந்த போஸோ இங்க தாமரை கிட்ட, தாமரை உன்னை பார்க்க அப்படியே ரோஜா பூ மாதிரி இருக்க, உன் கையெல்லாம் பாரு எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரையை கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்க. இங்க தாமரையோ, மாமா இதெல்லாம் தப்பு மாமா, கையை எடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. அதே சமயம் கதவை வேகமா திறந்துக்கிட்டு இங்க காவியா உள்ள வராங்க. ரூமுக்குள்ள வந்த காவியாவை பார்த்ததும் அங்க போஸோ அப்படியே அதிர்ச்சியாகி, வா காவியா, என்ன விஷயம், என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தடுமாறி போஸ் கேட்க, உடனே இங்க காவியா இருந்துக்கிட்டு, அடச்சி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, இப்படி உனக்கு வெக்கமா இல்ல? இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி இவ கூட நீ கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன 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 அப்படி சாதாரணமா நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போஸை ஓங்கி பலார்னு கன்னத்திலே ஒரு அறை கொடுத்துட்டு, இரு உனக்கு கல்யாணம் தான் ஒரு கேடா, உனக்கு நான் சரியான ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். காவியா வேக வேகமா கோபத்தோட படிக்கட்டி இறங்கி நேரா கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல போஸோ காவியா முன்னாடி இப்படி தாமரை கிட்ட நாம தப்பா நடந்துக்கின விஷயத்த காவியா பார்த்துட்டாலே ஒருவேளை கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாளா, இந்த விஷயம் அம்மாவுக்கு ராஜாங்கா பெரியப்பாவுக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா நமக்கு அசிங்கமாயிடுமே அப்படின்னு தாமரையோட ரூம்ல இருந்து வெளியே வர உள்ள இருந்த இங்க தாமரையும் சாவித்திரியும், அம்மா எப்படி என்னோட ஐடியா? ஏய் சரியான ஐடியாடி, பாரு அந்த காவியா செம கோபத்துல போயிருக்கா, எப்படி திரும்பி வரப்போறான்னு தான் தெரியல. எப்படியோ இன்னும் 2 நாள்ல நடக்க போற கல்யாணத்தை அவ நிப்பாட்டுனா அதுவே நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன காவியாவை பார்த்ததும் இங்க சிற்றரசு, என்னம்மா காவியா சந்தோஷமா போன, இப்போ என்னமோ அழுதுகிட்டு வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு காவியா கிட்ட கேட்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட காவியா சொன்னதை கேட்டதும், என்னம்மா சொல்ற, பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் வரைக்கும் போய் இதோ இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இப்போ என்னமோ வந்து கல்யாணம் வேண்டாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு கேட்க, அப்பா அந்த போஸ் ஒரு பொம்பளை பொறுக்கிப்பா, அவங்க வீட்டில் தாமரன் ஒருத்தி இருக்கால, அவ கூட ரூம்குள்ள இருந்து அந்த பொண்ணுக்கே விருப்பம் இல்லாம அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறான்ப்பா. நான் யதார்த்தமா அந்த வீட்டுக்கு போகும்போது நான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல, காவியா நீ சொல்றது உண்மை தானே? அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த ராஸ்கலை நாம சும்மா விடணும்? கண்டிப்பா விடக்கூடாது. வா நாம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டரை நேரம் அங்க கூட்டிட்டு போவோம். இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கியா இருந்துகிட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை கேட்க பார்த்திருக்கான், அதுவும் அந்த ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி என்னமோ நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வேற 50 லட்சம் ரூபாய் காரு வேற ஒரு கேடு. வா நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியாவை அழைச்சிக்கிட்டு சிற்றரசு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டரோட நேரா ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்கம் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் வீட்டுக்குள்ள இங்க சிற்றரசு போலீஸோட உள்ள வரத்தை பார்த்ததும் உடனே அங்க இருந்த ராஜாங்க இருந்துகிட்டு, அட வா சிற்றரசு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட,
ஆ வரேன் வரேன், எங்க அந்த போஸு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட அங்க வந்து சிற்றரசு கேட்க, என்ன சிற்றரசு மாப்பிள்ளன்னு கூப்பிடாம போஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ கோபமா கேட்குற மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாம இன்ஸ்பெக்டரை வேற எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, வேற எதுக்கு அந்த ரேஸ்கலை கையோட அரெஸ்ட் பண்றதுக்காக அப்படின்னு சிற்றரசு சொல்ல, உடனே ராஜாங்கம் அதிர்ச்சியாகி எழுந்து நின்று, என்ன சிற்றரசு சொல்ற, கல்யாணம் இன்னும் 2 நாள்ல வச்சுக்கிட்டு என்னமோ போஸ் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்க, அவன் ஏதாவது தப்பு பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, உடனே அங்க இருந்த காவியாவோ, ஆமா அங்கிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஈஸ்வரி ஆண்டியோட ஃபோன்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்தது, வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் வந்தேன், வந்த இடத்துல அந்த தாமரை கிட்ட இவன் தப்பா நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல, உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, என்ன தாமரை, போஸ் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் தாமரைய பார்த்து கேட்க, அது வந்து மாமா, ஆமா மாமா, என்கிட்ட இவன் தப்பா நடந்துக்க பார்த்தான், அதை இவங்களும் பார்த்துட்டாங்க, அதனால தான் இவங்க நல்லா இவனை வெளுத்து வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு அவசர அவசரமாக போனாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா கடைசியில் போலீஸோட வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, டே போஸு, என்னடா இது, தாமரை கிட்ட எதுக்காக நீ தப்பா நடந்துக்க பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போஸை பார்த்து கேட்க, சரியான நேரத்தில் அங்கே ஈஸ்வரியோ வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே சந்தோஷமா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே வர, இங்கே என்ன போலீஸ் வந்திருக்கு, என்ன சித்ரா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்தேகத்தோட உள்ள புலம்பிக்கிட்டே ஈஸ்வரி வர, உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, வாங்க மதனி வாங்க, இதோ போலீஸ் எதுக்கு வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா, உன் பையன் பண்ண லட்சணத்துக்கு தான் போலீஸ் வந்திருக்கு, காவியாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, உன் பையன் போஸு என் பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான், இவனையெல்லாம் ஒரு புள்ளன்னு சொல்லி நீயும் பெத்து போட்டு வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேச, உடனே ஈஸ்வரியோ, டே போஸு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, உடனே காவியா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அங்கே ஈஸ்வரி கிட்ட சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஐயோ காவியா, என் புள்ள தங்கமானவன், நீ அவனை தப்பாக நினைக்காத, இதோ இருக்காங்களே இவங்களுக்கு கல்யாணத்தில் ஆரம்பத்துல இருந்து விருப்பம் இல்லை, இவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா, நான் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, உடனே காவியா இருந்துக்கிட்டு, போத ஆண்டி நிறுத்துங்க, இன்னும் உங்கள் பையனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்க போறீங்க, உங்கள் பையன் எப்பேற்பட்டவனு நான் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவியா தன்னோட முடிவை எடுத்து தீர்மானமாக சொல்ல, உடனே அங்கே இருந்த போசோ, ஐயோ காவியா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு, இவ தான் இந்த தாமரை தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் அம்மா இல்லை என்னோட ரூமுக்கு வான்னு இவ தான் சொன்னா, வேணும்னா அவளோட ஃபோனை வாங்கி நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் சொல்ல, உடனே தாமரையோ முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க இருந்த ஈஸ்வரியோ தாமரையோட போனை டக்குன்னு போனை பிடுங்கி, ஏ சித்ரா, இந்த போன்ல தாமரை போஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட கொடுக்க, சித்ராவோ தாமரையோட போனை செக் பண்ணி பார்த்துட்டு, அட ஆமாமா, போஸுக்கு சரியா 2 மணிக்கு இவ தான் ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, பாருங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், ஐயா நீயே பாரு, எல்லாம் திட்டம் போட்டு தான் இந்த தாமரை போஸை ரூமுக்குள்ள வர வச்சிருக்கா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக. ஏன் அத்தாச்சி, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ என்ன பொண்ணு பெத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்க இருந்த சாவித்திரியை பார்த்து கேள்வி கேட்க, போதும் நிறுத்து, உன் பொண்ணை என்ன காரியம் பண்ணா தெரியுமா, இன்னைக்கு காலையில என் பொண்ணு குளிக்கும் போது இந்த ராஸ்கல் கதை ஓரமா நின்று மறைஞ்சு என் பொண்ணு தாமரை துணி மாத்துறத பார்த்துருக்கான், வெக்கமே எல்லாமே, அப்போ என் பொண்ணுக்கு கோபம் வரதானே செய்யும், அதனாலதான் இப்பேற்பட்ட கேடு கெட்டவனுக்கு ஒரு கல்யாணம் ஒன்று கேடான்னு சொல்லி அவனை சமயம் பார்த்து மாட்டி விடுறதுக்காக தான் காவியாவுக்கு நான் உன் ஃபோனை எடுத்து வர சொன்னேன். போதுமா காவியா, சரி, நாங்கள் ஃபோன் பண்ணி அந்த போஸை கூப்பிட்டதாவே இருக்கட்டும், அவன் வந்து தாமரை கிட்ட தப்பதானே நடந்துக்க பார்த்தான், நீ அதை கண்ணு முன்னாடி பார்த்ததானே, என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் ஒரு பொண்ணுதாமா, அதனால தான் உன் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு இந்த பொம்பளை பொறுக்கியோட முகத்திரியை கிழிக்கணும்னு சொல்லிட்டு நானும் தாமரையும் ஒரு பெரிய திட்டம் போட்டு இதை நாங்கள் பண்ணோம், இதில் என்ன தப்பு இருக்கு, இங்கே பாருண்ணே, என்னதான் இருந்தாலும் போஸ் பண்ணது தப்பு, அவனுக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், முதல்ல அவனை இந்த வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்காதீங்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல, உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ, ஏண்டா போஸு, என்னடா இது குடும்பமா என்ன கன்றாவினே தெரியலையே, உனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை உருப்படியா பண்ணி வச்சோம், ஆனா அந்த கல்யாணத்தை ஒழுங்கா வாழ துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் சரி நீ இந்த 2வது கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணோம், இந்த கல்யாணத்தையும் ஒழுங்கா பண்ணிக்கிறதுக்கு இல்லாம கேவலம் போய் தாமரை மேலேயே கையை வச்சிருக்க, ஆம்பளனா இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க.
அதே நேரம் இங்க மலரு வீட்டுக்குள்ள வராங்க. அந்த மலரு வேக வேகமா இங்க மோகனா கிட்ட வந்து, அத்தை என்னாச்சு அத்தை, போலீஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா மோகனா கிட்ட கேட்க, வேற என்ன பண்ணி தொலைறது, இதோ இருக்கானே போஸ், இவன் தாமரை கிட்ட தப்பா நடந்திருக்கான், அத காவியா பாத்துட்டு இருக்கா. காவியா போலீஸோட வந்து என்னையே இவன் ஏமாத்த பார்த்திருக்கான், இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான், அதனால இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு போலீஸோட வந்திருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம மோகனா சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மாச்சி, நான் இந்த வீட்ல பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேச ஆரம்பிக்க, ஏண்டி எரியிற எண்ணெயில நெருப்பு ஊத்த போறியா, உன் பேசாம உன் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி அங்க மலரை பார்த்து சொல்ல, ஏய் அதான் அவ பேசணும்னு சொல்றாள, உன் வாயை முடிக்கிட்டு இரு, அவளும் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தான், என்னம்மா மலரு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, அம்மாஜி இந்த போஸ் ரொம்ப கேவலமான அவன் அம்மாஜி, நான் வேண்டான்னு சொல்லி இவனை ஒதுக்கி வச்சிட்டதுக்கு அப்புறமும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து கதவை தாப்பால் போட்டுக்கிட்டான், என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்க பார்த்தான், இவன் நினைச்சிட்டான் அப்படியே மயங்கி இவன் மடியில விழுந்துருவேன்னு, அதனாலதான் இவனை சாணியை கரைச்சி அவன் தலையிலேயே ஊத்தி அந்த இடத்த விட்டு அனுப்புனேன். காவியாவை பார்க்கும்போது என்ன மாதிரியே அவங்களும் முன்னாடி வாழ்க்கைய இழந்துட்டு தான் ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னு இங்க வந்திருக்காங்க, அதனால இந்த காவியாவுக்கு இந்த போஸ் தேவையே இல்லாமச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அங்க இருந்த ராஜாங்கம் ஈஸ்வரி சாவித்திரின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே இங்க ராஜாங்கம் இருந்துகிட்டு, என்னடா போஸ் இங்க என்ன நடக்குது, அப்போ வீடு வீடா ரூம் ரூமா இப்படியே பொண்ணுங்களோட கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் நீ இந்த வீட்டில் இருக்கியா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, நீ எல்லாம் ஆம்பளை தானா, டேய் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா, சார் நீங்க இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் பேசிக்கிட்டு இருக்க. மாமா எப்படி மாமா இந்த தாமரை சொல்றாங்கிறதுக்காக நீங்க இவனை அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கத்தை பார்த்து கேட்க, யாருக்கு யாருக்கு மனசாட்சி இல்லை, இப்படி கேவலமா ஒரே குடும்பத்துல ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்திருக்கான், அது மட்டும் இல்ல விருப்பமே இல்லாம மலரோட கையையும் பிடிச்சி இழுத்திருக்கான், இவெல்லாம் மனுஷனே கிடையாது சார், சொல்லிக்கிட்டே இருக்கல, இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்ல, அங்க வந்த இன்ஸ்பெக்டரும் போஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக இதை எல்லாத்தையும் சரியா நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரையும் சாவித்திரியும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க.